டாக்டர். வர்ஷினிய நான் நல்லா பாத்துக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். சரி ஓகேம்மா, நல்லபடியா பாத்துக்கோங்க. வர்ஷினி, என்ன இதெல்லாம்? இந்த மாதிரி பண்ணலாமா? அப்புறம் நான் உனக்கு எதுக்கு இருக்கேன்? அக்கா சாரிக்கா, எனக்கு வேற வழி தெரியல. அதான் இந்த குழந்தை வேண்டான்னு முடிவு பண்ணிட்டேன். என்ன மன்னிச்சிருக்கா. நீ மன்னிப்பு கேக்குறதா இருந்தா என்கிட்ட கேட்காத. உன் வயித்துல வளர்ற குழந்தை கிட்ட கேளு. அக்கா ஆமா, நீ எதை நினைச்சு இந்த ஹாஸ்பிடலுக்கு வந்தியோ அது எதுவுமே நடக்கல. உனக்கு டாக்டர் அபார்ஷன் பண்ணல. என்ன சொல்றக்கா? ஆமா, ஆபரேஷன் தியேட்டர் வரைக்கும் போனவங்க அபார்ஷன் பண்ணாம டாக்டர் கூட்டிட்டு வந்துட்டாங்க. அந்த கடவுள் தான் அவங்கள அப்படி ஒரு முடிவெடுக்க வச்சிருக்காங்க. ப்ளீஸ் ப்ளீஸ் வர்ஷினி, இங்க பாரு, இனிமே இப்படி ஒரு முடிவை மட்டும் எடுக்கவே கூடாது. என்ன இதெல்லாம்? உன் வயத்துல வளர்ற குழந்தைய நீ என்ன நினைச்ச? அது இன்னொரு உயிர், இன்னொரு குட்டி வர்ஷினியோ இன்னொரு குட்டி ராகவோ. உங்க 2 பேரோட சந்தோஷத்துல உருவான ஒரு அழகான உயிர் அது. அத போய் அழிக்கிறதுக்கு உனக்கு என்ன உரிமை இருக்கு? சாரிக்கா. கடவுள் உருவாக்குன உயிரை அழிக்க நினைக்கிறது பாவம் வர்ஷினி. அதுலயும் நீ அந்த பாவத்தை செய்யலாமா? எதுக்காக நீ இப்படி ஒரு காரியத்தை செய்ய துணிஞ்ச? அக்கா, நான் நம்ம வீட்டை நினைச்சுதாங்க பயப்படுறேன். நான் பண்ண காரியத்தால உனக்கு எந்த கெட்ட பேரும் வரக்கூடாதுன்னு நினைச்சேன்க்கா. இது பாரு, எனக்கு நீ சந்தோஷமா இருக்கணும். அதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். நீ என்ன நினைச்சு எனக்கு கெட்ட பேர் வரும் அப்படின்னு நினைச்சு கவலைப்படாத. இனி இப்படி ஒரு காரியத்தை இனிமே பண்ணவே மாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணு. சத்தியம் பண்ணு, பண்ணு வர்ஷினி. சாரிக்கா. இங்க பாரு, நீ ஒன்னும் ஃபீல் பண்ணாத. எங்க உனக்கும் அசோக்கும் கல்யாணம் நடந்துருமோன்னு நீ பயப்படாத. உனக்கு கல்யாணம்னு ஒண்ணு நடந்தா அது ராகவ் கூட தான். அப்பா விடுங்கப்பா, நாளைக்கு இசை கூப்பிட்டா சார் என்ன பண்றாருன்னு பாக்கலாம். எப்படி? என்னது? சரி சரி போதும் விடுங்க. நான் இன்னைக்கு இந்த நகையெல்லாம் வர்ஷினிக்காக தான் வாங்கினேன். எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்க. இந்தாங்க. இந்த கொடுமைய பாத்தியா ஸ்டேஜா? இந்த வீட்ல நீயும் நானும் கூட தான் இருக்கோம். நமக்காக ஒரு குண்டு மணியாவது வாங்கி கொடுத்தாங்களே அவங்க. இப்போ புதுசா வந்தவளுக்கு மட்டும் இவ்ளோ நகை வாங்கி கொடுக்கறாங்க. இப்ப அதுக்கு என்ன அவசியம் வேண்டி இருக்கு? சூப்பரா இருக்கு. இத பாருங்களேன், நியூ டிசைன் எவ்வளவு நல்லா இருக்குன்னு. எனக்கும் எங்க அப்பா வாங்கி கொடுத்த நகையெல்லாம் பீரோல நிறைய இருக்கு. வர்ஷினிக்கு அப்படி என்ன இருக்கு சொல்லுங்க? அத்தைக்கு தெரியாதா என்ன? அதான் நம்ம யாரையும் கூப்பிடாம போய் நகை எடுத்துட்டு வந்துட்டாங்க. ஆமா ஆமா, அத சொல்லு. எனக்கு எனத்தோட தானே சேரும். சுபத்ரா அவளுக்கு தானே சேருவா. என்ன சொல்றீங்க? புரியலையே. இந்த சுபத்ரா இருக்காளே, அவ ஒன்னும் நம்மள மாதிரி பரம்பரை பணக்காரி எல்லாம் இல்ல. வேலைக்காரி அந்த வீட்டுக்கு வந்து எஜமானியா மாறினவ. என்னதான் வசதி வாய்ப்பு வந்து கோடீஸ்வரியா மாறினாலும் அவ உடம்புல ஓடுறது வேலைக்காரியோட ரத்தம் தானே. ஓ அப்படியா? ஆமா ஆமா, அதனாலதான் இந்த இசை ருக்மணி மாதிரி லேபர்ஸோட அவளுக்கு ஒரு அட்டாச்மெண்ட் இருக்கு. இப்ப புரியுதா உனக்கு? நல்லா புரியுது. இந்த சொத்தெல்லாம் என் அப்பாவும் தாத்தாவும் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சது. கடைசியில இது யாரெல்லாம் அனுபவிக்கிறாங்கன்னு பாத்தியோ? பரவாயில்லக்கா, டென்ஷன் ஆகாதீங்க. வர்ஷினிக்கு இந்த சொத்தெல்லாம் போயிடக்கூடாதுன்னு தானே அசோக்கே நான் ரெடி பண்ண. அதனால இதெல்லாம் போகட்டும். என்ன இருந்தாலும்
யார் யாரோ இந்த சொத்தெல்லாம் அனுபவிக்கிறாங்களே, எனக்கு வயிறெல்லாம் அப்படியே எரியுது. பரவாயில்ல விடுங்க. நல்லா இருக்கலாம். பல்லவி, நல்லா இருக்குப்பா. அம்மா போய் உன்னோட அண்ணி வர்ஷினியை கூட்டிட்டு வா. சரிங்கம்மா. நல்லா இருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்கு. என்ன இசைய காணோம்? எங்க போனா? இருங்க. அங்க பாரு. உள்ள போலாம். அக்கா வேணும்னா இங்கே வந்து அவ ரெடி ஆகட்டும். அவுட் ஹவுஸ்ல எல்லாம் அவ்வளவு நகை இருக்கிறது சேஃப் கிடையாது. சாமி வரம் கொடுத்தாலும் பூசாரி கொடுக்க மாட்டாருன்னு சொல்லுவாங்க. அது சரியாதான் இருக்கு. இப்ப பாரு எதையாவது ஒண்ணு சொல்லிக்கிட்டே இருக்கா இவ. நீ சொல்றது சரிதான் சிந்தாமணி. நகை எல்லாம் இங்க இருக்கிறதுனாலதான் ரொம்ப சேஃப்டி. அவுட் ஹவுஸ்ல அங்க சேஃப்டி இருக்காது. இவ ஒருத்தி எப்படி நடிக்கிற பாரு. சரிங்க சம்பந்தி, நாங்க கிளம்புறோம். வர்ஷினி வா போலாம். வர சம்பந்தி, சரி வா போலாம். வரேன் அத்தை. ஓகே வர்ஷினி.